தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகி பண்டிகைக்கான வாழ்த்துகளையும் நாளை வரும் தைத்தமிழரின் மீட்சிக்காக அமையட்டும் எனவும் தன்னுடைய வாழ்த்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் தரப்புல என்ன செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழர்களின் பண்டிகையான பொங்கலுக்கும் அதே போல போகி பண்டிகைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் வாழ்த்து பதிவில் 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் யாவும் அகற்றிட மக்கள் ஏற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என்று குறிப்பிட்டு போகி வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் நாளை வரும் தை தமிழகத்தின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும் என்றும் தைத்திருநாள் வாழ்த்துகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துகள் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தைத்திருநாளுக்கு முன்பு இன்று போகி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக பழைய உடைமைகளை எல்லாம் மக்கள் எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று குறிப்பிட்டு அவர்கள் போகி திருநாளை கொண்டாடுவார்கள். பல்வேறு அரசியல் கட்சியினரும் வாழ்த்துக்களை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில இபிஎஸும் போகி திருநாளுக்கான வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் யாவும் அகற்றிட மக்கள் ஏற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என்றும் நாளை வரும் தை தமிழகத்தின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.